ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த கன்னை ஹீரோயின் எடுக்க போய் அங்கிருந்த போலீஸ்லாம் ஹீரோயினை பார்த்து துரத்திருப்பாங்க. ஹீரோயினும் ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் ஹீரோ தங்கியிருக்கிற அந்த ரூம்குள்ளே தான் போயிருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து செக் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு லீசனும் வந்திருப்பான். ஸோ லீசனுக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. மேட்டர் என்னன்னா, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஹீரோவும் லீசவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். லீசோட அப்பா ஹீரோவோட வீட்டில் தான் வேலைக்காரராக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் ஹீரோட அப்பா எப்படி ஹீரோவை படிக்க வச்சாங்களோ அதே மாதிரி தான் லீசுவையும் அவர் சொந்த காசுலேயே படிக்க வச்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோட கேரக்டர் எப்படின்னா, இப்போ எப்படி பொண்ணுங்களை பார்த்தா ஃப்ளட் பண்ணுறாங்களோ, ப்ளே பாயாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. பட் லீசு அப்படி கிடையாது. கொரியாவுக்கு ஜப்பான்லேருந்து சுதந்திரம் வாங்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோட அண்ணனையும் லீசனையும் ஒன்றா டோக்கியோவுக்கு அனுப்பி உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே படிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவே சொந்த காசு போட்டு இங்கே லீசனையும் சேர்த்து அனுப்பி விட்டுருக்காங்க. பட் போன கொஞ்ச நாள்லேயே ஹீரோவோட அண்ணன் இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்டேட்டாக அவங்க அப்பாட்ட கேட்கறதுக்காக ஹீரோ வராங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோட அண்ணன் கூட படிச்சுட்டு இருந்த இன்னொரு பையன் என்னென்னா அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கதை வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா ஏதோ சுதந்திரத்துக்காக அவன் போராடிட்டு இருந்தான், அதில் தான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஹீரோவோட அப்பாவும் இதுக்கு காரணம் யார், அவன் இப்படிலாம் செய்கிற பையன் கிடையாது, திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரீசன் என்ன, இதுக்கு லீசன் தான் அர்த்தமானு சொல்லி கேட்கும்போது அந்த பையனும் ஆமான்னு சொல்கிறான். ஸோ இதை வெளியே நின்று கேட்குற ஹீரோவும் அப்போ தன்னோட அண்ணன் இறந்ததுக்கு காரணம் லீசன் தான் சொல்லிட்டு லீசன் மேலே இப்போ வரைக்கும் கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நடந்தது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ லீசன்ட்ட பேசிட்டு ஸ்டேட்டாக ரூம்குள்ளே தான் வராங்க. ஆனால் அங்கே தான் ஆல்ரெடி ஹீரோயின் போட்டு இந்த ஸ்கேட்டை எடுத்துருக்க சொல்லியிருப்பாங்களே, அந்த ஸ்கேட் பக்கத்தில் இருக்கும். ஹீரோ அந்த ஸ்கேட் மேலே தான் போய் உட்காந்துட்டு இப்போ லீசனை பார்த்த டென்ஷனில் இருப்பாங்க. ஹீரோயினும் அப்படியே ஹீரோக்கு தெரியாமல் அந்த ஸ்கேட்டை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் பழைய துணி போல் திடீர்னு கிழிஞ்சிட்டு வந்துடுது. ஸோ இதை போட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குழப்பத்தில் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்னன்னா, ஒழுங்காக நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கேன், மரியாதையாக என் ரூமை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்தாங்க பக்கத்துலேயே. ஹீரோயினும் என்னால் இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, இன்னுமா போகாமல் இருக்கேன், இன்னும் என்ன நான் ஹெல்ப் பண்ணணும், என்னோட ஷேட்டை வேற உனக்கு நான் தரணுமா என்னன்னு சொல்லிட்டு கோவத்தில் கேட்டான். இப்போ ஹீரோயின் கண்ணை காட்டி நீட்டிக்கிட்டு மரியாதை ஷேட்டை தான்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இப்போ என்ன நான் ஷேட்டை தரணுமா என்ன, உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ போய் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேன், என்னால் இந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மேட்ரன் பேரில் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேட்டை கலத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோட ஷேட்டை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் என்னோட பேர் வான்வோன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டரான்னு சொல்லும்போது, ஆமாம் நான் உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் கோவத்தோட கண்ணை நீட்டிக்கிட்டு, நீங்கள் தானே உங்களோட மேகசீனில் இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டரை பற்றி தப்பாக போடுறதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட நீட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக சங்ஜு அந்த இடத்துக்கு வரா. ஸோ ஹீரோயின் கையில் கன் இருக்கிறத நோட் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு கேட்கா, இந்த கன் எப்படி வந்துச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட போலீஸ்லாம் இங்கே ஒன்று தான் தேடி வந்த மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் என்னை நம்புங்க, நான் இதை தப்பான எதுக்கும் யூஸ் பண்ணல, நான் இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களும் சரி நானும் இதை பற்றி போலீஸ் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம எல்லாருமே ஜோசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழி அனுப்பி வைக்காங்க. கூட ஹீரோவையும் போக சொல்கிறாங்க. ஹீரோயின்னா இவளையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேலே கண்ணு நீட்டு இருந்தா, இவளை கொண்டு போய் நான் விடணுமா, அதெல்லாம் அவள் போய்க்கிடுவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் போய்க்கிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்ஜூன் இப்போ ஒழுங்கா நீ அவளை கூட்டிகிட்டு போ, இல்லைனா அவள் கையில் இருக்கிற கன்னை வாங்கி நானே இன்னொரு ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஹீரோவும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோவும் அந்த கன்னை பற்றி தான் கேட்காங்க. எதுவும் கொலை எதுவும் பண்ணிட்டியா, அதான் போலீஸ்லாம் தேடி வந்தாங்களான்னு சொல்லும்போது என்னோடய வீட்டுக்கு எனக்கு போக தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் என்ன உன் வீடு வரைக்கும் கூட என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன் வீட்டில் எதுவும் ஒழிச்சு வச்சுருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் ஹீரோயினும் எனக்கு போக தெரியும், நீ போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக போக சொல்லிட்டு ஹீரோயினே வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் அந்த இன்கோ பையனை புக் ஸ்டோரில் தானே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ போனால் அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடான், நான் இங்கே இருந்தால் எதுவும் பிரச்சனை உங்களுக்கும் வர வேண்டியது இருக்கும், ஸோ அதனால் என்னோட அக்காவை தேடி போகிறேன், ஸோ என்னை தேட வேண்டாம், ஆனால் சீக்கிரமாக நான் வந்துடுவேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஸோ ஹீரோயினும் அந்த கன்னை எடுத்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இப்போ ஹீரோ ஸ்டே பண்ணியிருக்கிறது கேஸ் ஆகலாம். ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோவோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ செகண்டாக அவங்க அப்பா வேறு யாரையும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ செகண்ட் ஒய்ஃப் தான் அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. என்னென்னா ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஸ்டேட்டாக ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே யார் இருக்கான்னு பார்த்தோன்னா இந்த பாதுகாவலர் படையோட கவர்னரோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களாம் ஜாப்பனீஸ் தான் போல். ஸோ இங்கே அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் ஹீரோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஏதோ எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி இன்ட்ரோ ஆகுறாங்க. இது என்னோட பையன்தான் சொல்லி வேற இன்ட்ரோ கொடுக்காங்க. அதுக்கு அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், என்ன
பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஹீரோ ரிப்போர்ட்டராக இருக்காங்கிறத மறைச்சிட்டு அவன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கவர்னரோட இடத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் தெரிஞ்சவங்கள தான் அதில் அரசியல் பண்ண வைக்கணுங்கிறது தான் இவனோட எண்ணமுங்கிறது. ஏன்னா இவங்க மூலமாக ஹீரோக்கு அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதில் ஹீரோக்கு துளி கூட இஷ்டம் கிடையாது. ஸோ இந்த டைம் கரெக்டாக அவங்க ட்ரெஸ் ஒன்று சூஸ் பண்ணியிருப்பாங்க போல் ஃபஸ்ட்டே. பட் அதை யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃபை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ கவனிச்சுட்டு நான் வேணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, எங்களை மாதிரி இருக்கிற ஆட்களோட கனவில் நீங்களாம் எப்படி தெரியுறீங்கன்னு நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து காமிச்சிட்டு இப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவங்கள வர்ணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஹீரோ பேசுகிற பேச்சிலலாம் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே போகும்போது கூடிய சீக்கிரத்தில் ஒன்று நான் கவர்னரோட இடத்துல பார்ப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற போகிறாங்க. என்னென்னா ஹீரோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் கவர்னரோட மாளிகையில் பார்த்தோன்னா இங்கே கவர்னர் கூடவே லீசன் இருக்கான். அவன் வந்து ஜோசனோட பாதுகாப்பு படையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். கூட இன்னொரு ஜாப்பனீஸில் உள்ள டிடெக்டிவும் 3 பேர் இருக்காங்க. என்னென்னா ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர்லேருந்து இவங்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இப்போ 2 போலீஸ் இன்னொருத்தங்கன்னு சொல்லி இறந்துருப்பாங்களா. ஸோ அந்த கொலை பண்ணது இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டராக இருப்பாங்களா இல்லைனா பொதுமக்கள் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் இறந்த அந்த முக்கியமான ஆள் வந்து லோன் கொடுக்குறேன்னு பேரில் நிறைய பேரை ஜோசனில் உள்ளவங்கள ஏமாற்றிருப்பாங்க போல். ஸோ அதில் யாராவது ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக கவர்னரோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே எதுக்கும் வந்திருக்கு, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னென்னா நான் இப்போ ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்தேன், அவனுக்கு இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கத்துனா. அப்போ சரி நான் என்னோட அப்பாட்ட கால் பண்ணி கேட்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னா அவங்க அப்பா பெரிய ஆள் தான் போல. ஸோ அதுக்கு பயந்துட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே இதுக்கு முடிவை சொல்கிறேன், ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தானா இங்கே அவங்களோட ரிப்போர்ட்டர் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. அங்கே பார்த்தா அங்கே நிற்கிற ஹீரோவோட கார் மேலே அவங்களோட மேகசினோட விளம்பரத்தை எடுத்து ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, அது என்னோட காரு, கம்பெனியோட கார் கிடையாதுன்னு சொன்னால் அது சரி நேற்று எங்கிட்ட பெட் கட்டின மறந்துட்டியா என்ன, இப்போ நீ அதை செய்யலைன்னா இந்த காரு கம்பெனிக்கு தான் சொந்தங்கிறது சொன்னேன் மறந்துட்டியான்னு சொல்லி கேட்காங்க. என்னென்னா ஹீரோ போதையில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. நேற்று பெட்டா என்ன பெட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்படி ஜோமாஜாவை உன்னை லவ் பண்ண வைக்க நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோக்கு ஜோமாஜாங்கிறது ஹீரோயினுங்கிறது தெரியாது. ஸோ நான் கண்டிப்பாக அதை செஞ்சு காட்டுறேன், என்னோட கார் உங்களுக்குலாம் வராதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக அந்த இடத்த கேட்டுட்டு அங்கே தான் கிளம்பி போகிறாங்க. அவங்க சொல்கிற அட்ரஸ் எதுனா புக் ஸ்டோரோட ஓனர் தான் ஹீரோயின் சொல்லி அனுப்பி வைக்காங்க. அதுதான் ஜோமாஜான்னு சொல்லிட்டு சரி ஹீரோவும் வந்து அந்த புக் ஸ்டோர் வெளியே நின்று எட்டி பார்க்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த டைம் ஹீரோயின் இல்லை, ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. இங்கே ஹீரோவும் இல்லை அவங்க அப்படிலாம் சொல்லிக்க மாட்டாங்க, இது வயசானவங்களாக இருக்காங்க, நம்ம உள்ளே போய் கேட்போம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த புக் ஸ்டோரோட ஓனர் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் இந்த புக் ஸ்டோரோட ஓனர்னு ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க. இங்கே ஹீரோவும் போயும் வயசானவங்க ஃப்ளட் பண்ண சொல்லி நான் அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நேற்று நைட் ஹீரோவோட ஷர்ட்டும் அப்படியே ஃபேண்ட் வந்து சங்ஜன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ அந்த 2 ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அவங்களும் பார்த்துட்டு இந்த ஷர்ட்டு எங்களோடது கிடையாது ஹீரோவோடது, ஹீரோட்டே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கிறது ஹீரோயின்ட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஹீரோயினும் அவங்க திரும்ப இந்த இடத்துக்கு வந்தால் நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோயிங்க ஸ்டே பண்ணியிருக்கிறது தெரியாது. இல்லை எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அவங்களோட இடத்துக்கோ வீட்டுக்கோ போக முடியாது, அது பெரிய தப்பு. ஸோ நீங்களே பர்சனலாக கொண்டு போய் ஹீரோட்ட இந்த ஷர்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையிலே கொடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து ஸ்டேட்டாக ஹீரோ இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த ரிப்போர்ட்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ஹீரோவை தவிர மற்ற 3 பேரும் இருப்பாங்க. ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு உடனே அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா ஜோமாஜா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் இதை ஹீரோட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்த அந்த ஷர்ட்டை தான் எடுத்து பார்க்காங்க. ஸோ இல்லை நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு 3 பேர் வெளியே வந்துருந்தாங்க. ஹீரோட ஷர்ட்டு இப்போ ஹீரோயின் கையில் இருக்குன்னா என்ன அர்த்தம், 2 பேரும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்களா என்ன ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே ஹீரோவை பார்த்தோன்னா ஜோமாஜாங்கிறது ஹீரோயினோட அம்மா நினச்சி ஹீரோயினோட அம்மாட்ட நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கூடவே நான் இங்கே அடிக்கடி வரலாம் தானே, உங்களை பார்க்குறப்போ என்னோட அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வரையும் ஃப்ரெண்டில்
டீமில் ஒருத்தவங்க என்னென்னா, நான் உன்னை இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலண்ணா, நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. நான் என்னமோ ஜோமாஜாங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுன்னு நினச்சேன். ரொம்ப ஈஸியாக தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசால்ட்டாக பேசுகிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், போ ஆஃபீஸில் தான் உனக்காக ஜோமாஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் என்னை தேடி இங்கே வேற வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்கன்னு நினச்சி ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் ஹீரோயின் என்னென்னா சரி வருதுக்கு லேட்டாகுதுன்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதிட்டுருப்பாங்க. ஹீரோவும் இது இந்த பொண்ணுடான்னு சொல்லிட்டு ஒத்து கவனிக்காங்க. அது ஹீரோயின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே முடியவே முடியாது, அந்த பொண்ணெல்லாம் என்னால் கரெக்ட் பண்ண வர்றது ரொம்பவே கஷ்டம், இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணதுக்கு என் சூட் கேஸை தூக்கிட்டு ஒன்றா, ரெண்டாவது என் கன்னத்தில் குத்து விட்டா, மூணாவது கன்னை வச்சு மிரட்டினா, இப்போ என்ன இது என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க என்னென்னா அப்போ சரி அப்போ கார் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோவை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் காருக்காகவது ஹீரோயின்கிட்ட போய் பேசுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே ஷேட்டுங்க இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜோமாஜான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்னை இப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு காலைல ஒரு எத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆக்சுவலாக ஹீரோயினோட அந்த புக் ஸ்டோருக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த இடத்துல லீசோன் என்னென்னா இதை கண்காணிக்கிறதுக்காகவே இருக்கான். ஹீரோயினை கண்காணிக்க தான் வந்த மாதிரி இருக்குது. பட் அதே ஹோட்டலுக்கு என்னென்னா இன்ஸ்பெக்டர் வரான். ஆக்சுவலாக இவன் ஒரு கொரியன் பட் ஜாப்பனீஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கான். ஸோ இப்போது லீசோனை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இங்கே ஹீரோயினோட புக் ஸ்டோர் இருக்குது, இங்கே ஹீரோயினுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டால் எல்லாம் இருக்குது, ஆனால் நீ அதிகமாக ஹீரோயினோட விஷயத்தில் தலையிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லீசனும் சொல்கிறான். மேட்ரு என்னென்னா இந்த இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினும் சின்ன வயசில் இருந்தது எல்லாமே ஒரே ஹோம் டவுன் தான் போல். அந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு. பட் அந்த கிளர்ச்சி பற்றின ஒரு நியூஸை யாரும் சீக்கிரட்டாக வெளியே சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருன்னு தெரியல. பட் அதில் நடந்ததில் எல்லாருமே தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அதில் ஹீரோயினோட அப்பாவும் அந்த கிளர்ச்சியில் இருந்திருப்பாங்க போல், அவங்களும் தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. பட் கிளர்ச்சியை பற்றி இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு தெரியல. அவன் வேறு ஏதோ நோக்கத்துக்கு பண்ணானா, காசுக்காக பண்ணானா, இல்லைனா ஏதோ ஒன் சைடு லவ் வச்சுட்டு இதை பண்ணானாங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பண்ணது இன்ஸ்பெக்டர் தான் நினைக்கிறேன், அதை லீசன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு எதுன்னு சரியாக தெரியல, ஒரு புதிராக தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்னென்னா சஞ்சுவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கான். இப்போ அன்றைக்கி நடந்த அந்த 3 கொலை நடந்தப்போ அங்கே கேஸால் வந்து சஞ்சு இருந்திருக்க மாட்டா, வெளி இடத்துல தான் இருந்திருப்பா. ஸோ இந்த கொலைக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இவனும் விசாரிச்சுட்டு இருப்பான். இந்த டைம் கரெக்டாக அங்கே ஜாப்பனீஸில் இருந்த டிடெக்டிவ்க்கும் லீசனுக்கும் நியூஸ் வருது, இப்படி இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட சொல்லாமலேயே இப்படி சஞ்சுவை விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டாக இன்ஸ்பெக்டர் இவங்க லீசனை விசாரிச்சுட்டு இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு இன்ஸ்பெக்டரை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட கேட்காம நீ எப்படி இதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ் டிடெக்டிவ் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்ஸ்பெக்டரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ லீசனும் அப்படியே திரும்பி இங்கே இருக்கிற சஞ்சுவை பார்க்காங்க. ஆக்சுவலாக 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும் போல், சின்ன வயசுலேயே மீட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா டோக்கியோவுக்கு ஹீரோட அண்ணன் கூட சேர்ந்து படிக்க போனப்போ அதே இடத்துல தான் சஞ்சு சின்ன பொண்ணாக இருந்திருக்கா. என்னென்னா அவங்க அப்பா ஏதோ கடன் பிரச்சனையில் சஞ்சுவை விற்றுருக்காங்க, அதுவும் கேளிக்கைக்குழு கூட. இவனும் என்னால் வர முடியாது, என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் லீசனும் ஹீரோட அண்ணனும் வந்திருக்காங்க. ஸோ லீசனை அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் எங்கேயும் அவளை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கூட இருந்த ஆள் கூட சண்டை போட்டிருக்கான். ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புப்பா, அவன் அப்பா இவளை என்கிட்ட வித்துட்டான், இதை பற்றி கேட்குறது உனக்கு ஒரு ரூல்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சஞ்சுனா அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. இதை லீசனும் கவனிச்சிருக்கான். ஸோ இவன் அங்கே கேளிக்கை குழு இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்கா. ஸோ அப்படி ஒரு நாள் நைட்டு போல் லீசன் சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் கொண்டு வந்து அன்றைக்கி கேளிக்கை குழுக்கு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருப்பார் போல், அதுக்கு லீசன் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். ஸோ இதை கரெக்டாக சஞ்சுன்னு பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் லீசனை மீட் பண்ணி தேங்க்யூ சொல்கிறான் அன்றைக்கி எனக்காக பேசினதுக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த இப்போ கூட ஏதோ சீக்கிரட்டாக லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறத பார்த்தேன், என்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினச்சேன், உங்களை மாதிரி யாரும் என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்தளவுக்கு பெரிய ஆளாக இன்னும் நான் மாறலை, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறனால உனக்குள்ளே இருக்க வெறுப்பை வச்சு நீ சாகணும்னு திங்க் பண்ணக்கூடாது, வாழ்ந்து காட்டணும்னு திங்க் பண்ணணும். நீ ரொம்ப காயப்பட்டிருந்தானா அந்த காயத்துக்கு உன்னை மாற்றினவங்களை எதிரியாக நினச்சி அவங்கள நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லீசன் இவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டைமில் இருந்தே இங்கே சஞ்சுனுக்கு லீசனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேளிக்கை குழுவோட தலைவி இங்கே
சங்ஜுனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் நீ அந்த லீசன் பையனை காதலிச்சுட்டு இருக்கேனே, ஆனால் அவன் ஆல்ரெடி ஜப்பான்லேருந்து கிளம்பி கொரியாவுக்கு எப்போமோ போயிட்டான். ஸோ நீ அவனை நினச்சிட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு. இன்றைக்கி நம்மளோட கேளிக்கை குழுக்கு பெரிய அதிகாரி ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப பெரிய ஆள். ஸோ அவங்கள நீ சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். இனியும் நீ அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிகாரி இருக்கிற ரூம்குள்ளே இவளை அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலாக இவள் லீசனை லவ் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி இதுக்கு எதுக்குமே ஒத்துழைச்சிருக்க மாட்டா. இப்பவும் அவள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் அந்த ரூம்குள்ளே போவா. அந்த ஆள் என்னன்னா சஞ்சுன் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல ரேப் பண்ணுறான். சஞ்சுனும் அதை தாங்கிக்கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். பட் அந்த டைம் லீசன் சொல்லியிருப்பான், நீ சாகக்கூடாது, வாழ்ந்து காட்டணும், உனக்கு வெறுப்பை தந்தவங்கள நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஆள் நல்லா போதையில் தூங்கிட்டு இருப்பான். இவளும் அந்த ஆளை அதே இடத்துல கொலை பண்ணிடுவா. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு கொரியா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தோன்னா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டே தெரியுங்கிறத அந்த இடத்துல 2 பேருமே பேசிக்கிட மாட்றாங்க. இங்கே லீசனும் அந்த கொலை நடந்ததை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கி நடந்த கொலையை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வரான். ஸோ அந்த ஆள் முன்னாடி கொண்டு போய் சஞ்சு நிப்பாட்டி விட்டுட்டு இவளா அதை கொலையை பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு சஞ்சு அந்த இடத்துலேருந்து போக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆளை பிடிச்சி வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்னமோ சும்மா விளையாட்டுக்கு பேசுகிற மாதிரி இவங்ககிட்ட பேசிட்டு கிடக்கான். ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா பாரில் தான் இருக்காங்க. வழக்கம் போல் ஹீரோ இன்னும் ஹீரோயினை கரெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவை போட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள், இன்னும் 10 நாளுக்கு மேலே கூட ஆகும், ஆகாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தான் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கூடி சீக்கிரத்தில் ஹீரோயினை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே புக் ஸ்டோர் முன்னாடி போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஏதோ கோட் சூட் போட்டு ஆள் இருக்குது, ஒரு வேலைக்கு கிளர்ச்சியாளர்களாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சைலண்டாக பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. ஹீரோவும் எதிர்ச்சியாக திரும்புகிற மாதிரி திரும்புகிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஐயோ இந்த புக் ஸ்டோர் உங்களோட புக் ஸ்டோரா, நான் ஆக்சுவலாக இங்கே புக் ஸ்டோருக்கு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இருப்பீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதோ கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணுற மாதிரி ஹீரோயினுக்கு குக்கி போட்டு பார்க்காங்க. ஹீரோயின் நல்லா வளையிற மாதிரியே தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரொமான்டிக் நாவல்ஸாக எடுத்துகிட்டு அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்காகவே ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க 3 ஹவர்ஸாக. ஹீரோயினும் கோவப்பட்டுட்டு நீங்கள் வேணால் ரீட் பண்ணுங்கள், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என்னோட அம்மா வருவாங்க, என்ன புக்கு வேணுமோ எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோவும் கோஇன்சிடென்ஸும் ஒர்க் அவுட் ஆகலை, நான் இவளுக்காக போயிண்ட் லைன் படித்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை, அம்மா இவ எந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்பட்டு இருக்காங்க ஹீரோவும் ஒரு பக்கம். ஸோ ஹீரோயின் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே யாரை மீட் பண்ணுறாங்கன்னா லீஸ் அங்கே மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கும் சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் வந்திருக்கான்னு சொல்கிறான். ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோயினும் வாங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் வாங்கி இதை இப்படி சமையல் பண்ணணும் வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு லீஸங்கும் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதை பார்க்குற ஹீரோயினும் நீங்கள் நல்லா நோட்ஸ் எடுக்கீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ நல்லா டீச்சர் சொல்லித்தரப்போ நான்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது நான் நைட் கிளாஸ்க்கு தான் டீச்சராக இருக்கேன், நான் டீச்சர்னு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இப்போ லீசங்க என்னென்னா நம்ம நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன வேலை பார்க்குறேங்கிறத சொல்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் ஜாப்பனீஸ் போலீஸாக மட்டும் இல்லைனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். மேபி இதுக்காகவே இவன் மறைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா லீசங் வந்து ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து தான் போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால் மறைக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது, ஆனால் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி ஹீரோ அவங்க அம்மா கூட சேர்ந்து ஏதோ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தைச்சுதாங்கன்னு சொல்லிட்டு அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அம்மா இங்கே என்ன பண்ணுற, அதுவுமே எங்கள் அம்மா கூட என்ன பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போடுறாங்க. ஹீரோவும் இது உன்னோட வீடா, அப்போ இவங்க உன்னோட அம்மாவா, என்னால் நம்பவே முடியல, எவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு எல்லா மேட்டரும் தெரிய தான் செய்யும். ஹீரோயினோட அம்மாவும் அப்போ உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா என்ன, எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது இதில் ஹீரோ என்னென்னா அதுவா உங்களுக்கு கேஸாக தெரியுமா அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா ஹீரோயின் அன்றைக்கி கேஸால் தானே ஹீரோ அந்த ஷர்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதை சொல்ல வரதுக்குள்ளே ஹீரோயினே இல்லை அவங்க உனக்கு ட்ரெஸ்ஸை தச்சு தந்துடுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ கோவத்தோட இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, காலையில் புக் ஸ்டோருக்கு வந்த கோஇன்சிடென்ஸ் சொன்னேன், இப்போது என்னோடய வீட்டில் எங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்க கோஇன்சிடென்ஸ் சொல்கிறேன், இதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா, நீ ரொம்ப மாடர்னாக இருக்கிற ஒரு ஆள், நீ போய் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதுமே எங்கள் அம்மா கையால் தைக்கிறேன்னு சொன்னால் இதை நான் நம்புற மாதிரியா இருக்குது, என்றது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே இல்லைன்னா வேற என்ன, நான் பெட் கட்டியிருக்கேன், அதில் நான் வின் பண்ணணும், நீ அதுக்கு என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஒன்றும் நினைக்கலன்னா நம்ம காஃபி ஷாப்பில் போய் பொறுமையாக பேசலாமே வாயின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் கோவத்தோட இனி என்னை ஃபாலோ பண்ணுற வேலை வச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.